இப்போ உலகில் வாழும் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நம் பாரத நாட்டில் மிக பெரிய புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான மாநிலமாக விளங்கும் நம் புதுச்சேரியும் ஆகும். நம் புதுச்சேரியை ஞான பூமி, வேதபுரி, சித்தர் பூமி என்றெல்லாம் அழைப்பர். இந்த புதுச்சேரி மண்ணில் உதித்து உலவி ஜீவ சமாதியாய் விளங்கும் சித்தர்களை பற்றிய நிகழ்ச்சி செய்திகள் பல தலைமுறையினருக்கு தெரியாத செய்திகளாய் மறைந்தே போய்விடுகிறது. இந்த யோக பூமியில் நடமாடி மக்களின் நல்வாழ்வுக்காக இறைவனிடம் வேண்டிய இந்த சித்தர்களை பற்றி ஓர் முன்னுரையாக இவ்வுலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற பக்தியின் ஆசையுடனும் தெய்வ தொண்டாகவும் இந்த படத்தை சமர்ப்பணம் செய்கிறேன். புதுச்சேரியின் சித்தர்களில் முதலாக நாம் கூறப்படுவது ஸ்ரீ குரு சித்தானந்த சுவாமிகள். சித்தானந்த சுவாமிகளின் ஆலயம் கருடிகுப்பம் ஹாஸ்பிட்டலில் உள்ளது. அடுத்ததாக ஸ்ரீ தொல்லைக்காது சுவாமிகள். தொல்லைக்காது சுவாமிகள் மணக்குள விநாயகர் கோயிலில் ஜீவ சமாதி அடைந்துள்ளார். அடுத்ததாக ஸ்ரீ குரு அக்கா சுவாமிகள். அக்கா சுவாமிகள் திருக்கோயில் முத்தியால்பேட்டை பின்புறம் வாழைக்குளம் அஜந்தா தியேட்டர் தாண்டி இருக்கிறது. அடுத்ததாக ஸ்ரீ கம்பளி ஞான தேசிகர் சுவாமிகள். கம்பளி ஞான தேசிகர் சுவாமிகள் தட்டாஞ்சாவடியில் தொழிற்பேட்டை பின்புறம் உள்ளது. அடுத்ததாக யாழ்ப்பாணம் கதிர்வேல் சுவாமிகள். கதிர்வேல் சுவாமிகள் பாலாஜி தியேட்டர் பின்புறம் உள்ளது. அடுத்ததாக ஓம் தேங்காய் சுவாமிகள், மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள், ஸ்ரீ சடையப்பர் சுவாமிகள், அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சிவ சடையப்பர் திருக்கோயில். சடையப்பர் சுவாமிகள் ராணி மருத்துவமனை எதிர்ப்புறம் உள்ளது, பேட்டையன் சத்திரம். அடுத்ததாக கழுவேலி சித்தர். கழுவேலி சித்தர் இரும்பை மாகாணம், புதுச்சேரியில் திண்டிவனம் செல்லும் சாலையில் ஆரோவில் போகும் பாதையில் செல்ல வேண்டும். ஆரோவிலிருந்து 3 கிலோமீட்டர். அடுத்ததாக ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். சச்சிதானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதியானது எல்லப்பிள்ளைச்சாவடி சாரதா சிவகங்கை பீடம் கோயிலில் உள்ளது. அடுத்ததாக ஓம் ஸ்ரீ சிவபிரகாச சுவாமிகள். ஓம் ஸ்ரீ சிவபிரகாச சுவாமிகள் நல்லாத்தூரில் உள்ளார். அடுத்ததாக அழகர் சுவாமிகள். அழகர் சுவாமிகள் தென்னம்பாக்கம் ஏம்பலம். இங்கே அழகான பொம்மைகள் அமர்ந்திருக்கப்படுகின்றன. இங்கே பக்தர்கள் இறைவனிடம் வேண்டிய அந்த நிகழ்ச்சி நிறைவேறிய பிறகு அவர்கள் ஆண்டவருக்கு இந்த அற்புதமான பொம்மைகளை செய்து காணிக்கையாக அளிப்பது உண்டு. லட்சுமண சுவாமிகள் புத்துப்பட்ட ஐநாரப்பன் கோயில் பின்புறம் உள்ளது. அடுத்தாக மயிலம் முருகன் சுவாமிகள், சிவபால சுவாமிகள் திருக்கரையில் குண்டலினி சித்தர், சோம்போட்டு பவளக்குடி சித்தர். ஓம் சத்குரு ஸ்ரீ ராம் பரதேசி சுவாமிகள் சுல்தான்பேட்டை. ஸ்ரீ வண்ணார பரதேசி சுவாமிகள் கொம்பாக்கம் செல்லும் பாதையில் உள்ளது. மகான் படே சாயும் சுவாமிகள் தென்னம்பாக்கம் கண்டமங்கலம் உள்ளது. அன்னை அரவிந்தர் இவர்களின் சமாதி மணக்குளா கோயில் பக்கத்தில் உள்ளது. மணக்குள விநாயகர் கோவிலின் அருகில் உள்ளது. இவ்வாறு புதுச்சேரி சித்தர்களின் வாழ்க்கை வரலாறு,
ஜீவ சமாதி பீடங்களில் செல்லும் முகவரி அனைத்தும் இந்த திரைப்படத்தில் கூறப்படுகிறது. இந்த திரைப்படம் விரைவில் வெளிவரும்.